இலங்கையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு ஹெலிகாப்டர் மூலமாக வந்த பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தை திறந்து வைத்தார். அதன் பிறகு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்து வருகிறார். விவரங்களை வழங்க செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், விவரம் என்ன? அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாம்பனில் புதிய ரயில் பாலத்தை துவக்கி வைத்த பின் அங்கிருந்து சாலை மார்க்கமாக தற்பொழுது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறாரு. இது திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை செலுத்தப்பட்டிருக்கு. உடன் தமிழக ஆளுநர் RN ரவியும் கூட இருக்கிறாரு. இதனையடுத்து உள்ளே கோயிலுக்குள்ளே செல்லும் போது நந்தி மண்டபத்தில் அருகில் உள்ள விநாயகர் மற்றும் பாலசுப்பிரமணியனை வணங்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாம ராமநாதசுவாமி திருக்கோயில் சன்னிதானத்திற்கு முன்பு அமர இருக்கிறாரு. அங்கே திருக்கோயில் சார்பில கங்கை தீர்த்தமும் பால் ஆகிய இரண்டையும், அதே போல நரேந்திர மோடி அவர்களால் ஒரு தீர்த்தம் கொண்டு வரப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த மூன்றையும் கொடுத்து அந்த ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் நடக்க உள்ளது. இந்த அபிஷேகத்தில் ஆராதனையை மட்டும் ஏற்றுக்கொள்கிறார். அந்த விபூதியோ இல்ல தீர்த்தம் எந்த பிரசாதமே வாங்க இல்லையா. அது போக அதுக்கு அடுத்து பர்வதவர்த்தினி சுவாமி அம்பாளுக்கு அங்க போய் தரிசனம் செஞ்சு அங்க தீபாதரனையும் குங்குமத்தையும் பெற்றுக்கொண்டு வெளியில வருகிறார். அங்கிருந்து சுற்றுலா தலமான இங்க ராமேஸ்வரத்தில் அருகில உள்ள அந்த ஆலயம் என்ற பகுதியில மேடை நிகழ்ச்சியில பங்கேற்கிறார். கூக்குழலி, ராம நவமியை ஒட்டி ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்து வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அவருடைய அடுத்த திட்டம் என்ன ஆனந்தன்? அதாவது கோயில்ல சாமி தரிசனம் முடிச்ச உடனே நேராக அந்த சுற்றுலா தலத்துக்கு, அதாவது தமிழ்நாடு சுற்றுலா தலத்துக்கு பொருத்தமான அந்த ஆலயம் என்ற பகுதியில பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பாதுகாப்புத்துறை அலுவலர் மூலமாக அந்த மேடையில் பேச இருக்கிறாரு. அதற்கு முன்பு ராமேஸ்வரம் டு தாம்பரம் பாம்பன் விரைவு ரயிலை வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக தொடக்கி வச்சுட்டு பின் பேச இருக்கிறார். அதுக்கிடையில 4 திட்டங்களையும் அவர் பொது மக்களுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறாரு. அதற்கு அதற்கு தான் பேச இருக்கிறார். இந்த தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமரின் வருகையை ஒட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பக்தர்களின் வருகைக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. எத்தனை மணியிலிருந்து பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட இருக்கிறது ஆனந்தன்? அதாவது பிரதமருடைய வருகையை ஒட்டி நேற்றே திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி காலையில 8 மணியிலிருந்து மாலை 3:30 மணி வரைக்கும் பக்தர்களோ வேற யாருமே அனுமதிக்க கூடாது என்று கூறி அதாவது கோயிலின் 4 ரத வீதிகளிலும் கூடுதலான பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. அதே போல நுழைவாயிலும் ஆயுதம் தாங்கிய போலீசார் ஈடுபடுத்தப்படுகிறாங்க. அதாவது யாத்திரைகளோ இல்ல பொதுமக்களோ யாருமே இன்னைக்கு மாலை 3:30 மணிக்கு மேலதான் கோயில் தரிசனம் மற்றும் தீர்த்தத்துக்கு அனுமதிக்கப்படுவதாக திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு. கோயிலில் தரிசனம் செய்ய சென்றிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. உடன் யாரெல்லாம் இருக்கிறாங்க ஆனந்தன்? பிரதமரோட RN ரவி இருக்கிறாரு. ஆனந்தன், தொடர்ந்து சொல்லுங்க. ஹலோ ஆனந்தன், இணைப்புல இருக்கிறீங்க, தொடர்ந்து பேசுங்க. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரதமர் தரிசனம் செய்து வருகிறார். உடன் யாரெல்லாம் சென்றிருக்கிறாங்க? ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி தரிசனம் செய்து வருகிறார். இலங்கையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக ராமேஸ்வரத்திற்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கு பாம்பன் பாலத்தை திறந்து வைத்தார். பாம்பன் பாலத்தை திறந்து வைத்த பிறகு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் தரிசனம் செய்து வருகிறார். திறப்பு விழா நிகழ்ச்சிகளை நிறைவு செய்தார். பிறகு அங்கிருந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். ராம நவமி இன்று என்பதால் அவர் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். அதன் பிறகு அவர் சுற்றுலாத்துறை வளாகத்தில் நடக்க இருக்கக்கூடிய விழாவில் பங்கேற்று நெடுஞ்சாலைத்துறை திட்டங்களையும் அவர் தொடக்கி வைக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. பின்னர் நிகழ்ச்சிகளை எல்லாம் முடித்துக்கொண்டு அவர் பிறகு மண்டப முகாமிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மதுரை செல்ல இருக்கிறார். பிறகு மதுரையிலிருந்து அவர் டெல்லி செல்கிறார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பூரண கும்ப மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது. பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்த பிறகு ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்று பிரதமர் வழிபாடு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, பிரதமர் நரேந்திர மோடி பாம்பன் பாலத்தை திறந்து வைத்த பிறகு தற்பொழுது வழிபடுகிறார். பிறகு சில நிகழ்ச்சிகளை எல்லாம் முடித்துக்கொண்டு பிற்பகல் 3 மணிக்கு மேல் ஹெலிகாப்டர் மூலமாக மதுரை செல்ல இருக்கிறார். கூடுதல் தகவல்கள் என்ன மணிகண்டன்? பூங்குழலி, தற்போது பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்து வருகிறார்.
ராமநவமி நாளான இன்று ராமேஸ்வரத்தில் சிறப்பு பூஜையுடன் கூடிய பிரார்த்தனையை பிரதமர் மோடி செய்து வருகிறார். குறிப்பாக கோவிலுக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடியை கோவில் நிர்வாகத்தின் சார்பில் சிவப்பு கம்பள வரவேற்பு, பூரண கும்ப மரியாதையுடன் கோவில் அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் கோவில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் அழைத்து சென்றனர். தொடர்ந்து மிகவும் புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற ராமநாத சுவாமி கோவில் ஆலயத்தில் கருவறை முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி சாமி தரிசனம் செய்திருக்கிறார். அங்கிருந்து தொடர்ந்து பார்வதி வர்தினி அம்மாளையும் பிரதமர் நரேந்திர மோடி மணிகண்டன், இது குறித்து தொடர்ந்து பேசலாம், இணைப்பிலே இருங்க.